இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பசங்களுக்கு இந்த வயசுல தான் அம்மாவோட அன்பு வேணும், ஒரு அம்மாவோட துணை வேணும். அக்கா, ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஏன் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஸ்டேஜ் மேல கூட வரவே இல்லையே. நான் இப்பதான் வந்தேன் மிஸ் அம்மா. வெளியில எல்லாரையும் பார்த்துட்டு தான் வந்தேன். உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நீ கொஞ்சம் பிஸியா இருந்த. ஓ அப்படியா? இங்க உட்காந்துட்டு என்னக்கா அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஓ, இந்த 60ஆம் கல்யாண ஃபங்க்ஷனை பார்த்து உங்க வீட்டுக்காரரை நீங்க மிஸ் பண்றீங்களா? அவரை நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். அவரை விட்டு தூரமா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு நடுவுல எவ்வளவு காதல் இருக்குன்னு புரிஞ்சுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாக்கா? எங்க சார் கூட இப்பதான் அவரோட வைஃபை மிஸ் பண்றதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு பக்கத்திலே இருந்தாலும் அவர் கைய நான் மறுபடியும் பிடிக்கணும்னா நான் மறு ஜென்மம் தான் எடுக்கணும். இதை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க முடியாத கவலை. ஐயோ, என்னாச்சுக்கா? ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. சரிங்கக்கா, வாங்க நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடலாம். எனக்கு வேணாம் மிஸ் அம்மா. ஐயோ, எல்லாத்துக்கும் சங்கடப்பட்டுக்கிட்டு வாங்க. ஐயோ, இப்ப இவகிட்ட என்ன சொல்றது? கோரா இங்க எனக்காக வந்திருக்கான். இப்ப மிஸ் அம்மா அந்த பக்கம் போன உடனே என்ன பாட்டில் அடைச்சு கூட்டிட்டு போயிடுவான். இப்போ நான் மிஸ் அம்மா கூட போனேன்னா மிஸ் அம்மா எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பாளே. நான் என்ன பண்றது? வாங்கக்கா, வெளியில போலாம். வாங்க போலாம் போலாம் போலாம். அக்கா, 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 அந்த பக்கம் என்ன, இந்த பக்கம் என்ன? நீங்க
அக்கா ஜூஸ் உங்க மேல நான் தான் ஓரமா போயிட்டேன். ஜூஸ் கீழே விழுந்துருச்சு. ஆனா நீங்க அப்படியே தானே நின்னுட்டு இருந்தீங்க. இல்ல மிஸ் அம்மா, நான் ஓரமா போயிட்டேன். என் புடவை முந்தானையில கூட பட்டுச்சு. வேணும்னா நீ பாரு. எங்க காட்டுங்க. வாஷ் பண்ணிட்டு வந்தேன். அக்கா அக்கா ஐயோ 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 சாரி 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 மிஸ் அம்மா, பார்க்கல. இட்ஸ் ஓகேங்க. ஐயோ ஜூஸ் ஃபுல்லா உன் சாரி மேல கொட்டிடுச்சே. வாஷ் பண்ண எல்லாம் போயிடும் மிஸ் அம்மா. ஜூஸ் விழுந்ததுக்கெல்லாம் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க. ஆனா இது மேடம்காக வாங்கின சாரி இல்ல. சார் பார்த்தாருன்னா ஏதாவது ஃபீல் பண்ணுவாருன்னு தான். ஐயோ ஆமால, அமர் பாக்குறதுக்கு முன்னாடி நீ போய் சீக்கிரமா க்ளீன் பண்ணிட்டு வா. போ 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 போ. அங்கதான் இருக்க, அங்கதான் இருக்க. போ 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 போ. உன் மாமா பண்ண போற வேலையால வாழ்க்கை முழுக்க அத நினைச்சு நினைச்சு சாக போற. நிர்மலா, நாம என்ன பண்ணாலும் அருந்ததி மாதிரி ஒரு பொண்ண நம்மால அவனுக்கு பார்க்க முடியாது. அந்த மகராசி எங்க இருக்காளோ தெரியல. நான் இங்கதான். அவ இந்த குடும்பத்தை உயிரா பாத்துக்கிட்டவ. எப்பவுமே மறக்க முடியாத அளவுக்கு அன்பை கொடுத்திருக்கா. நம்ம பசங்களும் மிஸ் அம்மாவை தவிர வேற யார்கிட்டயும் நெருக்கமா பழகிறது இல்ல. அப்படி இருக்கும்போது வர்ற பொண்ணு கூட எப்படி பழகுவாங்க? இப்போ மிஸ் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு எப்படிங்க கிடைப்பா? மிஸ் அம்மா பின்னாடி வெயிட்டர் எதுக்கு போறான்?